ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 23 யயாதி புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் 15. ஆரப்தஸ்தஸ்ய காந்தாரஸ் தஸ்ய தர்மஸ்ததோ திருதக திருதஸ்ய துர்மதஸ்தஸ்மாத் பிரச்சேதாக பிராச்சேதசக சதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஆரப்தன் இவர் சேதுவின் மகன். தஷ்ய அவருடைய, ஆரப்தருடைய, காந்தாரர் என்ற மகன். தஷ்ய அவருடைய, காந்தாரருடைய, தர்ம என்ற ஒரு மகன். தத அவரிலிருந்து, தர்மரிலிருந்து, திருதர் என்ற ஒரு மகன். தஸ்மாத் அவரிலிருந்து, துர்மதர் பிரச்சேதர் என்ற ஒரு மகன். பிரச்சேதசருக்கு சதம் 100 மகன்கள் இருந்தனர். டிரான்ஸ்லேஷன். சேதுவின் மகன் ஆரப்தன், அவரது மகன் காந்தாரனின் மகன் தர்மனின் மகன் திருதரின் மகன் துர்மதனின் மகன் பிரச்சேதா, அவருக்கு 100 மகன்கள் இருந்தனர். பதம் 16. மிலேச்ச அதிபதயோ அபூவன் உதீச்சம் திசம் ஆஸ்ரிதாக துர்வசோஸ்ச சுதோ வக்னேர் வர்கோத பானுமான். வேர்ட் பை வேர்ட் மீனிங். மிலேச்ச தேசம் என்ற பகுதியின் வேத நாகரிகமற்ற இடம். அதிபதய அரசர்கள் அபூவன் ஆயினர். உதீச்சீம் இந்தியாவின் வடக்கு பிரதேசத்திலுள்ள திசையை ஆஸ்ரிதா ஆதிக்க எல்லையாக ஏற்று துர்வசோ யயாதியின் 2வது மகனான துர்வசுவின் சுத மகன் வக்னியின் பர்கர் என்ற மகன். அதன் பிறகு அவரது மகன் பானுமான். டிரான்ஸ்லேஷன். பிரச்சேதாவின் மகன்கள் வேத நாகரிகமற்ற இந்தியாவின் வடக்கு பிரதேசத்தை ஆக்கிரமித்து அங்கு அரசர்கள் ஆனார்கள். யயாதியின் 2வது மகன் துர்வசுவின் மகன் வக்னியின் மகன் பர்கரின் மகன் பானுமான். பதம் 17. திரிபானுஸ்தத் சுதோ அஸ்யாபி கிரந்தமக உதாரதீக மருதஸ்தத் சுதோ அபுத்ரக புத்திரம் பௌரவம் அன்வபூத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். திரிபானு தத் சுத பானுமானின் மகன். அஸ்ய அவருடைய, திரிபானுவினுடைய, அபி கூட, கரந்தமர் உதாரதி மிகவும் உதார குணமுடையவரான மருதர் தத்சுத கரந்தமரின் மகன். அபுத்திர குழந்தை இல்லாததால் புத்திரம் அவரது மகனாக, பௌரவம் பூர்வ வம்சத்து மகனான துஷ்யந்த மகாராஜனை அன்வபூத் தத்து எடுத்துக்கொண்டார். டிரான்ஸ்லேஷன். பானுமானின் மகன் திரிபானு, அவரது மகன் உதார குணமுள்ள கரந்தமரின் மகன் மருதர், அவருக்கு மகன்கள் இல்லை. ஆகவே அவர் பூர்வ வம்சத்தை சேர்ந்த ஒரு மகனை, துஷ்யந்த மகாராஜனை தனது சொந்த மகனாக தத்தெடுத்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 23 யயாதி புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 15, 16, 17 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.